Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. நம்மளோட 50 days live weight loss challenge ஆரம்பிச்சு இன்னையோட டே வந்து 12 ஆயிடுச்சு. டே 12 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளா ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறது இதுதான் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஹெவியான ஒர்க் அவுட் என்னால் பண்ண முடியாது. இப்போ சர்ஜரி முடிஞ்சு ஒரு 3 மாசம் கூட ஆகலை முழுசா. அதனால என்னால் ரொம்ப ஹெவியான ஒரு ஒர்க் அவுட் பண்ண முடியாது. தலைவலி பயங்கரமா இருக்கும். ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய சில ஒர்க் அவுட் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒர்க் அவுட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டயட்ல என்னென்ன ஃபுட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டயட்டு கரெக்டான எக்ஸசைஸ் கரெக்டான டயட் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நம்ம பார்த்தீங்கன்னா 68 கிலோ வர்றதா நம்மளோட டார்கெட். இந்த 50 நாள் முடிஞ்சோன்னா அப்படியே விட மாட்டோம், மேற்கொண்டும் டயட் ஃபாலோ பண்ணுவோம். 50 நாளில் 68 கிலோ நம்மளால ரீச் பண்ண முடியாது தான். ஏன்னா ஹெல்த்தியான வேலை ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, நான் எடுத்துட்டு இருக்க மெடிசனுக்கு என்னோட வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். அதுவே ரொம்ப ஹெல்த்தியானது தான். அதனால ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது. 10 நாள்ல நம்ம 2 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால பார்க்கலாம் எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம். இன்னைக்கு என்னென்ன உணவு எடுத்திருக்கேன், டயட்ல என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல பார்த்துக்கோங்க. காலையில் எழும்பி வெறும் வெயிட்டில் முதல்ல வந்து வெயிட்டை செக் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலை. வெயிட் வந்து நேற்றெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தானே காட்டுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 80.300 மாதிரி காட்டுச்சு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. டயட்டை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய மெடிசன்ஸ் பயங்கரமாக வேலை காட்டுது. இன்னொன்று என்னோடய ஹார்மோன் சேஞ்சஸும். காலை உணவுக்காக 2 பாயில்டு முட்டை எடுத்திருந்தேன். முட்டை குழம்பு வச்சுருந்தேன். அதுலேருந்து 2 முட்டை எடுத்து கூடவே பாப்பா சாப்பிட்ட கொஞ்சோண்டு ஆப்பம் இருந்துச்சு, அதுவும் வச்சு சாப்பிட்ருந்தேன். அடுத்ததான் வந்து கொஞ்சம் குக்கீஸ் எல்லாம் ஆர்டர் இருந்துச்சு. கொஞ்சம் மசாலா குக்கீஸு, அப்புறம் வந்து டேட்ஸ் கேக்கு, வீட் குக்கீஸ், டயட்டில் சாப்பிடக்கூடிய குக்கீஸ், இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே முடிக்கணும். அப்போ கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி ரொம்ப ஹெவி ஒர்க் இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு ஆர்டர் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்றுனா ஒன்று செஞ்சு கொரியர் பண்ணுறது அந்த மாதிரி வேலை போயிட்டு இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து 2 ஆப்பவும் கொஞ்சம் முட்டை குழம்பும், முட்டை குழம்பு மட்டும் எடுத்திருந்தேன், முட்டை எடுக்கலை, குழம்பு, மீன், அப்புறம் அவியல் எடுத்திருந்தேன். லஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் கேக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அடுத்த பேட்ச் வந்து குக்கீஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக்குமே வெந்துடுச்சு. வீட்டில் கட் பண்ணி ஒரு பீஸ் வீட்லேயும் எடுத்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, குழந்தைங்க சொன்னாங்க, நான் சாப்பிடலை. அப்புறம் ஒரு 1/2 kg வெனிலா கேக் ஆர்டர் இருந்துச்சு, அதுவுமே செஞ்சு முடிச்சிருந்தேன். ஈவினிங் வந்து 2-3 டயட் குக்கீஸ் எடுத்திருந்தேன். அதனால் டின்னருக்கு வந்து ஒரு ஆப்பிளோட நிப்பாட்டிட்டேன். டயட் குக்கீஸ் எடுக்கிறப்போ மற்ற உணவுகளில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிடுவேன். சிம்பிளாக ரொட்டீனாக பண்ணக்கூடிய சில எக்ஸசைஸ் தான் பண்ணியிருந்தேன். அந்த எக்ஸசைஸுமே என்னால் முழுசாக பண்ண முடியலை, தலைவலி வந்துச்சு. உடனே பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் ஓரளவு எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹிப்புக்கான எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எப்போவுமே ஹிப்பு அப்புறம் ஆர்ம்ஸ் இந்த 2 தான் ரொம்ப பெருசாக இருக்கும். பெல்லி கூட ரொம்ப பெருசாகாது, ஆனால் இந்த 2 ஏரியாவும் திடீர்னு எனக்கு பெருசாகிடும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா எக்ஸசைஸுமே ஒரு 25 கவுண்ட் வர்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அப்படிங்கிறதுனால மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஹிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து என்னோடய ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்பீட் மோடில் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் பெரிய எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வர்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கேப் விட்டு தான் பண்ணியிருந்தேன். ஒரேடியாக பண்ண முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சம் கேப் விட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே 2-3 இடத்துல ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பேலன்ஸ் மிஸ் ஆக ஆரம்பிச்சது. ரொம்ப நாள் ஆகிடுச்சு எக்ஸசைஸ் பண்ணி. இன்னொன்று தலைவலி, இடையிடையே தலைவலி வேறு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லா எக்ஸசைஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பண்ணிகிட்டு இருக்கிறப்போ சொன்ன மாதிரி தலைவலி வந்துச்சுன்னு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். இந்த எக்ஸசைஸோட டீட்டெயில்ஸ் வீடியோ உங்களுக்கு நான் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். எத்தனை கவுண்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக நான் ஷேர் பண்ணுறேன். படுத்தும் சில எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். நின்று பண்ணுற எக்ஸசைஸ் கூட ஓரளவு பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் படுத்து பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் வந்து சுத்தமாக முடியலை என்னால். தலைவலி பின்னி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே ஸ்டாப் பண்ணிட்டேன். டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவர் சொன்னதுக்கப்புறமா தான் நான் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க சொன்னதுக்கப்புறமா எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். சைக்கிள் கிரன்ச்சஸ் என்னோடய ரெகுலர் எக்ஸசைஸ். இது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் இது எல்லாமே. அதனால தான் அதை மட்டும் செஞ்சிட்ருக்கேன் ரொட்டீனாக. சைக்கிள் கிரன்ச்சஸ் மட்டும் ஒரு 2 ஸ்டெப்பு பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்டெப்பு பண்ணது போதாதுன்னு அடுத்து இன்னொரு ஸ்டெப்பு கூட பண்ணியிருந்தேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 25 கவுண்ட் வர மாதிரி பண்ணிகிட்ருந்தேன்.
நிறைய எக்ஸசைஸ் முன்ன மாதிரி பண்ண முடியலை, பிந்தலை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. அதனால் ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ண வேண்டாம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செஞ்சுருக்க எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னாலேயே பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் முடியாதா? கண்டிப்பாக முடியும், மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். கூட கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள். நான் வாக்கிங் எப்படி பண்ணுவேன்னு கேட்டிருந்தாங்க. மாடிப்படி தான் என்னோடய வாக்கிங் ஸ்பேஸாக இருக்குது இப்போதைக்கு. கீழே இருந்து மேலே மாடிப்படி வரைக்கும் ஒரு 10 முறை ஏறி இறங்குவேன். காலையில் 10 முறை, சாயங்காலம் 10 முறை, அந்த மாதிரி ஒரு 20 முறை ஏறி இறங்குவேன். அவ்வளோதான். நல்ல எஃபெக்டிவான வாக்கிங் அதுவுமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.